Congratulations to all the prize winners. You truly shine. A true leader is someone who inspires and encourages others. Today, we are lucky to have someone like that with us. Our chief guest, Dr. Ashwin Sangamesh Palanichami, is a true inspiration. It is with great joy that we invite Dr. Paz to address and share some inspiring words. A warm evening to one and all present here. This is Dr. Ashwin Sangamesh Palanichami. First of all, I would like to thank Thamara Institution for giving this great stage opportunity for me. I am really pleased to the Chairman Sir, Principal Ma'am and the entire crew for welcoming here and giving a grand invite in this Thanjavur. And this is actually my first time that I am visiting such a beautiful place, Thanjavur, and I was astonished to see the welcome and the grand arrangement of such kind of an event here. So thank you so much for this opportunity. கொஞ்ச நேரம் தமிழ்ல பேசுவோமா? Yes. So parents, நான் வந்து ஒரு பேரண்டிங் கோச். இந்த விஷயத்தில் உங்களுக்கு என்ன புரியுது? நாங்களாம் எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட் சார். ஆனுவல் டேல ஜாலியாக குழந்தைங்க டான்ஸ் ஆடுறதை பார்க்க வந்தா நீங்கள் வந்து பேரண்டிங் கோச்சுன்னு சொல்லி பேரண்டிங்கை பற்றி எதாவது பேச போகிறீங்களா அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு இங்கே ஒரு தாட் ப்ராசஸாக இருக்கலாம். ஸோ ஐம் அ சைல்ட் சென்ட்ரிக் மெடிக்கல் ப்ராக்டிஷனர். நான் ஒரு பீடியாட்ரிஷியன் and I'm a parenting scholar, and over the 7 years of experience I have met more than 1,500 parents. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்கள் கூட ஷேர் பண்ணலாம் இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்டில் அப்படிங்கிறதா என்னோட ஒரு தாட் ப்ராசஸாக இருந்துச்சு. அப்போ பேரண்டிங் அப்படின்னா என்ன? இங்கே உட்காந்துருக்கிறது எத்தனையோ பேரண்ட்ஸ் இருக்கீங்க. மோர் தென் 2,000 பேரண்ட்ஸ் ஆர் சிட்டிங் ஹியர். பேரண்டிங் அப்படிங்கிறதோட அர்த்தம் தெரியுமா? எஸ். ஸோ அதில் அப்பாவோட பங்கு எத்தனை சதவீதம், அம்மாவோட பங்கு எத்தனை சதவீதம்? அப்பா ஒரு 20-30% சார், அம்மா 80%. ஸ்டேஜில் ஏதாவது அவார்டு வாங்கும்போது மட்டும் 2 பேரும் ஈக்குவலாக வந்துடுவோம். ஆனால் பிரச்சனைன்னு வந்துட்டா எப்படி வளர்த்தி வச்சுருக்காங்க பாருங்கன்னு அம்மா மேலே கை நீட்டி விட்டுருவோம். எத்தனை பேர் இதை பண்ணுறோம்? எஸ் ஆர் நோ? தைரியமாக கை தூக்குங்க. எத்தனை வீட்டில் இது நடக்குது? கமான். ஸோ இந்த விஷயத்தில் நான் இங்கே பதிவு பண்ணிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேரண்டிங் இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ 50-50% ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் போத் ஃபாதர் அண்ட் மதர். இங்கே அம்மாவுக்கு 50% ரோல் மட்டும்தான். தயவு செஞ்சு அதை மட்டும் பண்ணுங்க. அப்பாவுக்கு மீதி 50% ரோல் இருக்குது. இது எந்தெந்த விஷயத்தில் இருக்குது? எல்லா விஷயத்துலையுமே இருக்குது. அவங்களுக்கான எல்லா முடிவு எடுக்கிறதுலையுமே உங்கள் 2 பேர்த்துக்குமே இங்கே ரொம்ப முக்கியமான பங்கு இருக்குது. ஒரு சின்ன ஒரு குட்டி கதை ஒன்று சொல்கிறேன். when it comes to pregnancy, கர்ப்பகாலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாரும் கண்டிப்பாக பேரண்ட்ஸாக வந்து நீங்கள் அதை ஞாபகம் வச்சுருப்பீங்க. அவ்வளோ சீக்கிரம் அதை மறக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அந்த 9 மாதமே அந்த குழந்தைய வயிற்றுக்குள்ளே வந்து பார்த்து பார்த்து சுமந்து சந்தோஷமாக இந்த பூமிக்கு கொண்டு வரதுக்கு அந்த அம்மா எத்தனை வழி அனுபவிக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அம்மா அந்த இடத்துல இஸ் ஒன்லி ரெஸ்பான்சிபிள் 20% and ரிமைனிங் ஆல் ஃபேக்டர்ஸ் லைவ் வித் த ஃபாதர் அப்படின்னா யாராவது நம்புவீங்களா? எஸ். இப்போ அந்த குழந்தை அருமையாக வந்து பிறக்கிறதுக்கும் அந்த குழந்தைக்கு இருக்கிற எல்லா ஸ்கில் பேசஸுக்கும் அந்த குழந்தை ஹாப்பியாக 9 மாதம் கர்ப்பகாலத்தை தாண்டி வந்ததுக்கும் காரணம் 80% அப்பான்னு நான் சொல்கிறேன். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? அம்மாக்கெல்லாம் கோவம் வரலையா? எல்லா வழியும் அனுபவிச்சது நாங்கள். இப்போ ஈஸியாக தூக்கி இனிஷியலாக முதலே அவங்களுக்கு கொடுத்துட்டீங்க. இந்த பெருமையை அவங்களுக்கு கொடுக்குறீங்களான்னு எத்தனை பேர் கேட்குறீங்க? ஸோ ஒரு பெண்ணோட உடம்புல 9 மாதம் மட்டுமே உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கன், யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ஆர்கனை பற்றி? இட்ஸ் கால்ட் பிளசண்டா. அந்த பிளசண்டா நஞ்சுக்கொடி 9 மாதம் மட்டும்தான் அம்மா கூட உயிரோடு இருக்குது. ஆனால் அது உருவாகிறதுக்கு 80% பெட்டர்னல் ஜீன்னு சொல்லக்கூடிய அப்பாவோட ஜீன் தான் காரணம். அந்த ஜீன் ஒழுங்காக அமைக்கப்பட்டால் தான் அந்த குழந்தை வந்து அந்த கர்ப்பகாலத்தையே சந்தோஷமாக கடந்து வெளியே வருது. அண்ட் அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், 5ஆவது மாதம் சாப்பாடு செஞ்சு போடுறோம், 7ஆவது மாதம் வளகாப்பு வைக்கிறோம், வளையல் போட்டு விடுறோம். இதெல்லாம் எதுக்காக? இதுக்கு பின்னாடி என்ன சயின்ஸ் இருக்குது? இது எதுக்காக முன்னோர்கள் கொண்டு வந்தாங்கங்கிற ஐடியா இருக்கா? வயிற்றுக்குள்ளே உருவாகிற அந்த கரு 20% தன்னோட முழுமையான மூளை வளர்ச்சியை அந்த கர்ப்பகாலத்திலேயே முடிச்சிருது.
ஸோ அந்த சுச்சுவேஷனில் அம்மா சந்தோஷமாக இருக்கிறதுக்காக, அம்மா ஹாப்பியான ஒரு என்விரான்மெண்ட்டில் வளர்கிறதுக்காக, மல்டிபிள் சாப்பாடோட டேஸ்ட் அவங்க வந்து டேஸ்ட் பண்ணியிருக்கணுங்கிறதுக்காக, அந்த சத்தத்தை பேபிக்கு வந்து வளையல் சத்தத்தை ஸ்டிமுலேட் பண்ணணுங்கிறதுக்காக வந்தது தான் வளகாப்பு, சாப்பாடு செஞ்சு போகிறது, சந்தோஷமாக கொஞ்ச நாள் இருக்கட்டுமேன்னு அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்புறது. அப்போ இந்த விஷயத்தில் 20% நாம் எங்கே கான்சென்ட்ரேட் பண்ணணும்? நம்ம குழந்தைகளோட ஃபியூச்சரை பற்றி கர்ப்பகாலத்திலே கான்சென்ட்ரேட் பண்ணிடணும். அடுத்த 60% ஒரு குழந்தையோட மூளை மற்றும் உடம்போட வளர்ச்சி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது 10ஆம் கிளாஸ்லையோ 12ஆம் கிளாஸ்லையோலாம் கிடையாது. அது இங்கே வந்து நீங்கள் 10th டீச்சர்ஸ் கிட்டேயோ 12th டீச்சர்ஸ் கிட்டேயோ கேட்கறதுனால மாறிடாது. இட் இஸ் ஆல் வித் த பேரண்ட் இன் 0 to 3 years. 0லிருந்து 3 years வரைக்கும் உங்கள் குழந்தைக்கு ஆகிறதுக்குள்ளேயே 60% அவனோட மூளை வளர்ச்சிங்கிறது முடிஞ்சிருச்சு. அப்பா மாதிரியே சிரிக்கிறான் சார், தாத்தா மாதிரியே நடக்கிறான் சார், பாட்டி மாதிரியே பேசுறான் சார்னு எத்தனை குழந்தைகளை பார்த்து நீங்கள் பெருமைப்பட்டிருப்பீங்க. எஸ், அவங்களோட ஜீனில் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இந்த ஜீனில் தான் இதெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. ஜீன்லலாம் ஒன்றும் கிடையாதுங்க. தாத்தாவை பார்த்தே வளர்கிற குழந்தை அவர் மாதிரியே நடக்கிறான், அப்பாவை பார்த்தே பேசுகிற குழந்தை அவர் மாதிரி பேசுகிறான். தட்ஸ் இட். எந்த சூழ்நிலையில் யாரோட அந்த குழந்தைய அதிக நேரம் நீங்கள் வச்சு வளர்க்குறீங்களோ அவங்கள பார்த்து தான் அந்த பஞ்சு மாதிரி இருக்கிற பிரெயின் அப்சர்வ் பண்ணிக்குது. அப்போ என்னவாக அந்த 0 to 3 years உங்கள் குழந்தை வளர்க்கப்பட்டிருக்கோ அது நீங்கள் கிரியேட் பண்ணி கொடுத்த சூழ்நிலை, த சிச்சுவேஷன். எனக்கு கூட ஃபோன் ஒழுங்காக ஆப்ரேட் பண்ண தெரியாது சார், ஆனால் என் குழந்தை சும்மா எல்லா ஆப்புக்குள்ளேயும் போய் ஃபோனை சூப்பராக பண்ணிடுவான்னு பெருமை தட்டுறவங்களாம் கை தூக்குங்க. அந்த ஃபோனை முதல்ல அவனுக்கு கொடுத்து பழக்கினது யார்? நீங்கள் தான். அப்போ நீங்கள் கொடுத்த எக்ஸ்போஷர்னால தான் இன்றைக்கி அந்த ஃபோனை அவங்ககிட்ட இருந்து உங்களால் வெளியே எடுக்க முடியல. அதுவும் ஒரு பழக்கம், நாம் படுத்தின ஒரு பழக்கம் இன்றைக்கி நமக்கே வினையாக வந்து முடிஞ்சிருக்கு. வேறு எதுலேயுமே அந்த குழந்தைனால டைவர்ட் ஆக முடியல. அப்போ இந்த 0 to 3 years நீங்கள் என்ன மாதிரியான பழக்கங்களை உங்கள் குழந்தைகளுக்கு கொடுத்தீங்களோ, என்ன சூழ்நிலையில் நீங்கள் வளர்க்கப்பட்டீங்களோ, அந்த குழந்தைய வளர்த்தீங்களோ, அதுதான் அந்த குழந்தையோட பேசிக் 60% பிரெயின் டெவலப்மெண்ட்டாக இருக்குது. இதை அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? சாப்பாடு பிரச்சனையாகட்டும், இல்லை வீட்டில் நடந்த சண்டை அவன் கேட்டிருந்தானா பார்த்துருந்தானா, அது எல்லாமே அந்த மூளையில் போய் சரியான பதிவுகளாக அமைஞ்சிருக்கும். இப்போ அதுதான் 60%. அடுத்து இருக்க போகிற நெக்ஸ்ட் 20%, அதாவது அவனுக்கு 3லிருந்து 6 வயசு ஆகும்போது அடுத்து 20% என்ன ஆகுது? பிரெயின் டெவலப்மெண்ட் கம்ப்ளீட் ஆகுது. அப்போ முதல்ல 20, அதுக்கப்புறம் 60, அதுக்கப்புறம் 20, டோட்டலாக 100% ஆஃப் யுவர் சைல்ட்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட் இஸ் ஓவர் வென் இஸ் 6 years ஆஃப் ஏஜ். அதனால தான் அப்படியே சொன்னேன், தயவு செஞ்சு வந்து இங்கே 10வது டீச்சர்கிட்டையும் 12வது டீச்சர்கிட்டையும் மக்கு பையனாக இருக்கிறானே இந்த அவனை ஃபஸ்ட் ரேங்க் எடுக்க வைங்கன்னு சொல்லாதீங்க. ஆவரேஜாக இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்னால பாஸ் ஆக முடியும் 10வதுல நீங்கள் கண்டுபிடிக்கும் போது. அதே ஃபஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்குள்ளே இருக்கிறவங்களுக்குள்ள மட்டும்தான் போட்டி வரும். அவங்கனால நம்பர் 1 பிளேயர்ஸாக வாழ முடியாது, அதை அவங்க புரிஞ்சு படிக்காட்டி. ஸோ இங்கே ஃபண்டமெண்டல் இஸ் வித் யுவர் சைல்ட்ஸ் பிரெயின் டெவலப்மெண்ட். அப்போ அதுக்கு முழுக்கன்னு கூட சொல்ல வேண்டாம், பெரும்பாலான காரணம் யார் அப்படின்னா பேரண்ட்ஸ் ஆன நாம தான். ஏன்னா கர்ப்ப காலத்துக்கும் நாம தான் பொறுப்பு. அந்த 60% ஆன டெவலப்மெண்ட் ஆன 0 to 3க்கும் நாம தான் பொறுப்பு. 20% மட்டும்தான் நீங்கள் கொண்டு வந்தீங்க. 10th டீச்சருக்கோ 12th டீச்சருக்கோ கொடுக்கல, கிண்டர் கார்டன் டீச்சருக்கு கொடுத்து தான் அவங்களுக்கு டீச்சருங்கிற பதவிக்கு பதிலாக ஹோம் டீச்சர் ஆர் மதர் டீச்சர், செகண்ட் மதர்ங்கிற பேர் இங்கே கொடுத்துருக்கோம். அப்போ 3 to 6 இருக்கிற ஒரு கிண்டர் கார்டன் டீச்சருக்கு அடுத்த 20% சான்ஸ் இருக்குது அந்த குழந்தையோட மூளை டெவலப்மெண்ட்டை ஒரு நல்ல வடிவமைப்பு கொண்டு வர்றதுக்கு, ஆல்டர் பண்ணுறதுக்கு. இதை வந்து கிளே பிரெயின்னு சொல்கிறோம், களிமண் போன்ற ஒரு பிரெயின். அதே இந்த 0 to 3 அந்த குழந்தையோட பிரெயின் எதோட கம்பேர் பண்ணப்படுதுன்னா ஒரு பஞ்சு மாதிரியான ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணுது. அப்போ இதெல்லாம் அப்சர்வ் பண்ணிக்கிட்டானோ அதில் நல்லதும் இருக்கலாம் கெட்டதும் இருக்கலாம். அதை ஒரு கிண்டர் கார்டன் டீச்சருங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஃபில்டர் பண்ணி இது சரி இது தவறு இது இந்த பேட்டர்னில் சரி செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி அவங்க 3 to 6 பேசிக் ஏபிசிடியிலிருந்து சாப்பிட கற்றுக்கிறதுலேருந்து பேசிக் பிஹேவியர்லேருந்து எல்லா விஷயத்தையும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு செகண்ட் மதராக இருந்து கற்றுத்தராங்க. ஸோ இந்த தருணத்தில் அந்த கிண்டர் கார்டன் டீச்சர் ஆனவங்களுக்கு ஒரு பெரிய ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸை கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். அப்போ இங்கே ரொம்ப ரொம்ப முக்கியம் எது? நீட்டு ஜேஇ ட்ரிபிள் கோச்சிங் சத்தியமாக கிடையாது. இட்ஸ் அபவுட் யுவர் கிண்டர் கார்டன் ஃபவுண்டேஷன். அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் சிறப்பாக அமைஞ்சிருந்தா, அடித்தளத்தை நீங்கள் நல்லா ஸ்ட்ராங்கான காங்கிரீட் பேஸில் போட்டிருந்தீங்கன்னா கண்டுக்கவே வேண்டாம் சார், 6 வயசுக்கு அப்புறம் அந்த குழந்தை எத்தனை மாடி வேணாலும் கட்டட்டும், அது அவ்வளோ ஸ்ட்ராங்கான பில்டிங்காக தான் இருக்கும். அப்போ அந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அப்படியே மேம் வந்து ஆனுவல் ரிப்போர்ட் படிக்கும்போது சொன்னாங்க, இட்ஸ் அபவுட் ட்ரையாங்கிள், கனெக்டிங் த ட்ரையாங்கிள். அப்போ அங்கே முக்கியமான பொறுப்பு யார்? பேரண்ட், டீச்சர், சைல்டு. இந்த 3 விஷயத்தை கனெக்ட் பண்ணும்போது தான் எக்ஸாக்டாக ஒரு ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணுது. தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் பிரமிட் இன் த ஃபண்டமெண்டல் growth ஆஃப் யுவர் சைல்டு. மெயின் சப்ஜெக்ட்டுக்கு இப்போ வருவோம்.
பேரண்டிங். சரி சார், இப்போ நடந்ததெல்லாம் நடந்து போச்சு, என்னால் என்ன மிராக்கிள் பண்ண முடியும், நான் எப்படி ஒரு பேரண்ட்டாக இருக்கணும், எப்படிப்பட்ட ஒரு பேரண்ட்டாக இருக்கணும், எதுக்கு பேரண்ட்டாக இருக்கணும், எங்கே பேரண்ட்டாக இருக்கணும், பாதி நேரம் நமக்கு தெரியாத பதிலே இதுதான். ஒரு 3 வயசு குழந்தைக்கு நீங்கள் பண்ணுற அதே பேரண்டிங்கை உங்களால் கண்டிப்பாக ஒரு 6 வயசு குழந்தைக்கு பண்ண முடியாது. 6 வயசு குழந்தைக்கு பண்ண பேரண்டிங்கை 13 வயசு குழந்தைக்கு பண்ண முடியாது. அதே சிமிலர் வே அவன் காலேஜ் போனதுக்கப்புறம் அவன் இன்ஃபேக்ட் உங்கள் கண்ட்ரோலே இல்லை, உங்களால் எந்த விதமான பேரண்டிங்கும் பண்ண முடியாது. அப்போ இது ஒரு சிம்பிள் ஃபார்முலேஷனில் பிரித்து பார்க்கலாம். நிறைய பாட்டில் கூட நீங்கள் கேட்டிருப்பீங்க, வாழ்க்கையை 8 பிரிச்சுக்கணும், சிமிலர் வே இட்ஸ் அபவுட் பேரண்டிங். 777 777ங்கிற ஒரு ஃபார்முலேஷனை பேரண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் 7 வருஷம் எப்பேற்பட்ட ஒரு பேரண்ட்டாக இருக்கணும், 50% பேரண்டிங் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த குழந்தை கூட டிராவல் பண்ணக்கூடிய ஒரு பேரண்ட்டாக இருக்கணும். யூ ஹேவ் டு பி ஆல்வேஸ் வித் த சைல்டு. உங்களோட ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் இங்கே ரொம்ப முக்கியம். 0 to 7 years, 7 to 14 years உங்கள் குழந்தைக்கு நீங்கள் ஒரு கைடாக இருந்தால் போதும், நீங்கள் ஒரு டிராவல் பார்ட்னராக இருந்தால் போதும். அப்போ 7 to 14 வயசு உங்களோட பேரண்டிங்கை நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா ஒரு 50% குறைச்சிக்குங்க. அங்கே 25 அம்மா 25 அப்பா, மீதி 50% ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவனுக்கு கொடுத்துருங்க. அவனுக்கு வேணுங்கிற பொம்மை அவனுக்கு தெரியும், அவனுக்கு வேணுங்கிற சப்ஜெக்ட் படிக்கணும்னா அது அவனுக்கு தெரியும், வேணுங்கிற ட்ரெஸ் அவனுக்கு புரியும், அவனுக்கு என்ன சாப்பாடு வேணும் அதை அவன் ஓப்பன் பண்ணி கேட்பான் 7 வயசுக்கு மேலே. அப்போ நீங்கள் ஆஸ் அ பேரண்ட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன, அவனுக்கு தேவையான ஒரு அடிப்படை சூழ்நிலையை மட்டும் உருவாக்கி கொடுத்தா போதும். இது ஏன் நான் இந்த அளவுக்கு அழுத்தத்தில் சொல்கிறேன் அப்படின்னா, சூழ்நிலை அப்படிங்கிறது என்ன, எத்தனை பேருக்கு உங்கள் குழந்தைகளை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை இருக்குது. இப்போ நான் ஆனுவல் ரிப்போர்ட் படிச்சுட்டு இருந்தேன், லாஸ்ட் இயர் மட்டும் 122 குழந்தை இந்த இன்ஸ்டியூஷன்லேருந்து டாக்டர் ஆகிருக்காங்க. எத்தனை பேருக்கு குழந்தைகளை டாக்டர் ஆக்கணும்னு ஆசை இருக்குது, கை தூக்குங்க. இப்போ நிறைய பேர் தூக்க மாட்டேங்க, ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ஜென்ரேஷன், நானும் அதில் ஒரு பேரண்ட் தான் சார், அவன் என்னவா வேணாலும் ஆகிட்டு போட்டு சார், இதைத்தான் அடிக்கடி சொல்லுவோம். நாங்கள் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டோம் சார், அவனுக்கு சினிமாவில் நடிக்க போனால் பரவாயில்ல, அவன் நடிச்சுட்டு போட்டு சார், கரெக்டுங்களா? ஏங்க நீங்கள் கஷ்டப்பட்டு 9 மாதம் சுமந்து பெற்று 1000 கனவுகளோட கடனை உடனே வாங்கி அவனை படிக்க வைக்கிற உங்களுக்கு அதுக்கான உரிமை இல்லையா? எஸ் ஆர் நோ இருக்கா இல்லையா? நீங்கள் மட்டும் எனக்கு ரிப்ளை பண்ணல அப்படின்னா நான் பேசுறது நிறுத்த போகிறதில்ல. சார் எனக்கு 1/2 hour தான் டைம் கொடுத்தாரு, நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிடுவேன். எஸ் ஆர் நோ? தாராளமாக நீங்கள் ஆசைப்படலாம், பட் தயவு செஞ்சு அதை போய் பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட கொழுந்தையா நாத்தனார்கிட்ட சொல்லாதீங்க. அதை சொல்கிறது தாங்க இங்கே பிரச்சனையே. அவங்ககிட்டையும் டைரெக்டாக இந்த விஷயத்தை நீங்கள் பேச வேண்டாம். இன்ஸ்டெட் அதுக்கு ஏற்ற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி கொடுங்க. கலெக்டர் ஆகலாம், டாக்டர் ஆகலாம், என்ன வேணாலும் ஆகலாம். ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம், 7500 குழந்தைகளை வச்சு ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். இவன் எப்படா டாக்டர் ஆகிறான், இவன் எப்படா இன்ஜினியர் ஆகிறான், இப்படி அந்த துறையில் சாதிக்கிறான்னு சொல்லிட்டு ஒரு 18 டாக்டர் கொண்ட குழு ரொம்ப தீவிரமாக நாங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம். அதில் தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நல்ல நம்பர் 1 டாக்டரோட பையன் டாக்டர், அவனும் சாதிச்சிருக்கான், நம்பர் 1 டாக்டர் ஆகிறான். ஒரு நல்ல டீச்சரோட பையன் டீச்சர், அவனும் சாதிச்சிருக்கான், ஒரு நல்ல ஒரு டீச்சர் ஆகிறான். ஒரு பைலட், அந்த பைலட்டோட அப்பா பார்த்தீங்கன்னா ஹீ இஸ் நாட் அ பைலட் பட் ஹீஸ் அ டிரைவர். அந்த வண்டி ஓட்டும் துறையின் பற்றின ஒரு டீட்டெயில் ஸ்டடி அந்த பையன் பண்ணியிருக்கான். அப்போது அந்த குழந்தை கருவில் இருக்கும்போதே அவங்க அப்பா டாக்டர் தான், அவங்க அம்மா டீச்சர் தான். அப்போ அவன் வளர 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 அவன் அதிகமாக பார்த்த விஷயங்கள், அவங்க அப்பாவோட ஒரு இன்ஸ்பிரேஷன், அவங்க அப்பா சாதித்த விஷயங்கள், அதெல்லாமே இல்லை சில நேரங்களில் அவர் தோத்த விஷயங்கள், இது எல்லாமே அவன் பார்த்து பார்த்து என்னவாகிறான்னா சப்கான்ஷியஸ்லி அந்த ஒரு துறைக்கு மேலே அவன் என்ன ஆகிறான், ட்ரிகர் ஆகிறான். அதுக்கு சரியான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் அவனை படிக்க வச்சு சரியான ஒரு காலேஜில் சேர்த்து விட்டிங்கன்னா மட்டும் போதும், அந்த பாதையை நோக்கி அவன் போயிடுவான். பேஸ்கெட் பால் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா, எந்த அளவுக்கு டாலாக ஹைட்டாக இருப்பாங்கன்னு சொல்லி? இந்த கேள்விக்கு பதில் சொல்லுவங்க. ஹைட்டாக இருக்கிறதுனால அவன் பேஸ்கெட் பால் பிளேயர் ஆனானா, இல்லை அவன் நம்பர் 1 பேஸ்கெட் பால் பிளேயர்னால அவன் ஹைட்டாக இருக்கானா? ஸோ அந்த குழந்தைக்கு முன்னாடியே ஸ்டிமுலேஷன்ங்கிற ஒரு விஷயம் 3 to 6 வயசில் அந்த பந்தை தட்ட கொடுக்கணும், அதுக்கப்புறம் குதிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் தான் அவன் ஸ்கூல் டீமில் சேர்ந்துருப்பான், அதுக்கப்புறம் காலேஜ் டீம், அதுக்கப்புறம் நேஷனல் டீம், அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் கேம்ஸ். அப்படி படிப்படியாக அந்த எக்ஸ்போஷர் ரேட் இன்க்ரீஸ் ஆகி அவன் நேஷனல் சாம்பியன் ஆகிறான். ஆனால் 10ஆவதுல தான் அவன் பாலை தட்ட ஆரம்பிச்சிருந்தான்னா அவனால் கண்டிப்பாக நல்ல ஒரு பேஸ்கெட் பால் பிளேயர் ஆயிருக்க முடியும், பட் நம்பர் 1 பிளேயர் ஆயிருக்க முடியாது. இன்னைக்கு உங்க முன்னாடி இருக்கிற அத்தனை குழந்தைகளும், உங்களோட அனைத்து குழந்தைகளும் கண்டிப்பாக நல்ல குழந்தைகள் தான், சாதனையாளர்கள் தான். எல்லாரும் நம்பர் 1 ஆகணும் அப்படிங்கிற ஆசை எத்தனை பேரண்ட்டுக்கு இருக்கு? இருக்கா இல்லையா? எல்லாரும் படிச்சு பாஸ் ஆனா போதுமா, இல்லை நம்பர் 1 ஸ்டூடெண்ட் ஆகணுமா? ஏன்னா இன்னைக்கு நாம் இருக்கிற ஒரு கம்பேரிட்டிவ் வேர்ல்டில் கம்பேரிஷன் இஸ் வித்இன் அஸ். அப்போ இதே சேம் நம்மளோட தாமரை ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கிற ஒரு 3 வயசு குழந்தைக்கும் எங்கேயோ US UKல இருக்கிற ஒரு 3 வயசு குழந்தைக்கும் தான் காம்படிஷன், கண்ணுக்கு தெரியாத காம்படிஷன். நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலையோ கொடுத்தீங்க இல்லையா மொபைல் ஃபோன், அதனால என்ன பண்ணிட்டீங்க, உலகத்தை சுருக்கி பாக்கெட்டில் வச்சுருக்கீங்க.
அப்போ நீங்கள் தயவு செஞ்சு போய் இந்த பிரச்சனையை போட்டிய பக்கத்து வீட்டுக்காரங்களோடையும் பக்கத்து ஸ்கூல்காரங்களோடையும் நாத்தனார் குழந்தையாரோடையும் பண்ணாதீங்க. அதுக்கு அங்கே இருக்கிற ஒரு குழந்தைகளோட உங்கள் குழந்தைய காம்படேட்டிவ் இனாஃபாக நீங்கள் ஆக்கணும்னா அந்த எக்ஸ்போஷர் ரேட்டை மட்டுமே அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தீங்கன்னா போதும், கண்டிப்பாக அவன் சாதனையாளராக மாறுவான். அண்ட் ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு தனித்திறமை இருக்கும். பேரண்ட்டுன்னு மாறு தட்டிட்டு இங்கே வந்து அவார்டு வாங்க மட்டுமே நாம் பேரண்ட்ஸ் இல்லை. அவனோட கிஃப்டட்னஸ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஹவு வில் யூ ஐடென்டிஃபை யுவர் சைல்ட்ஸ் கிஃப்டட்னஸ்? உங்கள் குழந்தைக்கு வேற ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் இருக்கலாம். அவன் 10th வந்து ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வாங்கித்தான் அவனோட டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. ஏஏ இல்லாமல் இப்போ இருக்கிற ஆல்ஃபா ஜென்ரேஷன் பீட்டா ஜென்ரேஷன் குழந்தைங்க வாழவே முடியாது. நம்ம ஜென்ரேஷன்லாம் ஃபோனே ஒரு புது விஷயமா இருந்திருக்கும். ஆனால் நம்மளோட குழந்தைகளோட ஜென்ரேஷனில் ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்தாச்சு. ஏஐ இல்லாமல் இவங்களோட வாழ்க்கையே இல்லை. இன்ஃபேக்ட் இவங்களுக்கெல்லாம் ஒரு 20-30 வயசு ஆகும்போது ஹியூமன்ஸ் கூட பேசுறது கூட குறைஞ்சிரும், ரோபோட்ஸ் கூட தான் பேசிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. எஸ் ஆர் நோ? அப்படி இருக்கிற அந்த குழந்தைகளை காம்படேட்டிவ் இனாஃபாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னா இந்த ஃபவுண்டேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுக்கப்படணும். கம்பேரிஷன் அப்படிங்கிறது தனக்குள்ள அவன் கிரியேட் பண்ணிக்கிறதுக்கு அவனோட கிஃப்டட்னஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ எத்தனையோ குழந்தைங்க இங்கே வந்திருந்தாங்க, சிலம்பத்தில் சாம்பியன், டான்ஸில் சாம்பியன், சிங்கிங்கில் சாம்பியன். பட் இது மட்டும் தான் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை, 100% இது மட்டும் இல்லை. இதை தாண்டி எத்தனையோ விஷயங்கள் இருக்குது. அதுக்கு எக்ஸ்போஷர் கொடுக்குற பேரண்ட்டாக தான் நீங்கள் அந்த 7 to 14 இயர்ஸ் இருக்கணும். அங்கே தான் நான் சொன்னேன் உங்களோட ரோல் 50%, அடுத்து 50% அது குழந்தையோட ரோல். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்கணும், ஒரு சிங்கிங் கிளாஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி உருவாக்கி கொடுக்கணும். ஆனால் நாம் எப்படி உருவாக்கி கொடுப்போம்? 2 நாள் கொண்டு போய் ஒரு கிளாஸில் விடுவோம். நமக்கு அங்கே போக போர் அடித்தாலும் சரி, அவன் லைட்டாக சினிங்கிட்டு வீட்டுக்கு இது பிடிக்கலன்னு வந்தாலும் சரி, உடனே கிளாஸ் கட். அடுத்த நாள் வேற, அதுக்கு அடுத்த நாள் வேற, அதுக்கு அடுத்த நாள் வேற. இதில் கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட டேலண்ட்டை உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. மினிமம் ஆஃப் 90 days ஸ்டிமுலேஷன் டு த சேம் ஆக்டிவிட்டி நீங்கள் அவனுக்கு கொடுத்துருக்கணும். ஒரு டான்ஸ் கிளாஸ்க்கு 90 நாள். அந்த 90 நாள் கடைசியில் அவன் அதில் எந்த இம்ப்ரூவ்மெண்ட்டுமே காட்டல, அவனுக்கு அதில் ஹெசிடேஷன் தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக நீங்கள் அதுலேருந்து வித்ட்ரா பண்ணிவிட்டு இன்னொரு கிளாஸ் ட்ரை பண்ணலாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் ஃபீல்டில் எஜுகேஷன் ஸ்கூல் கொடுக்குறாங்க. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், ஒரு ஸ்போர்ட்லேயோ ஒரு ஃபைன் ஆர்ட்லேயோ உங்கள் குழந்தைகளுக்கான ஒரு ட்ரைனிங் மாலிக்குள்ள நீங்கள் எக்ஸ்போஷராக இந்த 7 to 14 வயசில் கொடுத்தீங்கன்னா ஈஸியாக உங்களோட சைல்டோட கிஃப்டட்னஸை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். when it comes to 14 years, 17 வயசுக்கு மேலே அந்த லாஸ்ட் 7 years ஆஃப் பேரண்டிங்கில் உங்களோட ரோல்ஸ் வெறும் 25% மட்டுமே. 75% அந்த குழந்தைய தான் பார்த்துக்க அவங்களுக்கு தெரியும். அந்த 25%லையும் 12.5% அம்மா, 12.5% அப்பாவுக்கு ரோல் இருக்குது. மீதி 75% தன்னைத்தானே அவன் பார்த்துக்குவான். அந்த இடத்துல தப்பு நடந்தால் இழுத்து வச்சு ஓங்கி ஒரே அப்பா அப்பிருங்க. ஏன்னா நான் இங்கே ஜென்டில் பேரண்டிங் பற்றி பேச வரல. நானெல்லாம் எல்லா அடியும் வாங்கி தான் இங்கே வளர்ந்து உங்கள் முன்னாடி இந்த ஸ்டேஜில் வந்து நிற்கிறேன். நீங்களும் அதை எல்லா அடியும் வாங்கி தான் வந்திருப்பீங்க. அடிக்காமையே கொஞ்சி வளர்த்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்க. தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க. Gentle parenting is not the right way to do a parenting. It should be a balanced parenting. அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், கொஞ்ச வேண்டிய இடத்துல கொஞ்சணும். இங்கே இது ரெண்டும் மிஸ்மேட்ச் ஆனது தான் இந்த ஜென்ரேஷன் அழிஞ்சு போனதுக்கே காரணம். எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? எஸ். ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், உங்கள் குழந்தைய கடைசி வரைக்கும் ஒரு 18 வயசு வரைக்கே கையை பிடிச்சி தரன்னு இழுத்துட்டு போகிறது, அவன் கீழே விழுகிறதுக்கு முன்னாடி 2 தலகாணி சொருகிறது, சேஃபாக லேண்ட் ஆகிறான். அதை விட முக்கியம், கிராண்ட் பேரண்ட்ஸ் அந்த தலகாணி மேலே பட்டு கம்பளம் போத்திடுறாங்க, இன்னும் சேஃபாக லேண்ட் ஆகிறான். பூமியோட வழி எப்படிங்க தெரியும்? இதை நீங்கள் பண்ணுறதுனால தான். அதுவும் இந்த ஜென்ரேஷன் மாற்றி பண்ணுறாங்க. எப்படி? நாமெல்லாம் கூட பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் நிறைய பேர்த்த பார்த்துருப்போம். நாமெல்லாம் இப்போ brought up with சில்வர் ஸ்பூன். கடன் வாங்கியாவது அந்த சில்வர் ஸ்பூனை வாங்கி ஊட்டுறது. ஊட்டுங்க, ஃபோனை வாங்கி கொடுத்து ஊட்டுங்க, கடைசி வரைக்கும் அவன் ஊட்டுறதை தான் கேட்பான். இதே குழந்தை இதே சூழ்நிலையில் வளர்க்கப்பட்டால் அவனுக்கு 22 வயசுல 23 வயசுல ஒரு ஒரு பிஸ்னஸ் செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, அதுக்கு கடன் வாங்கி செஞ்சு கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த கடனை கட்ட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு தான் வரும், உங்கள் குழந்தைக்கு வராது. வாங்கி கொடுத்து இல்லை கட்டுங்குவான். பட்டு கம்பளம் போத்துனீங்களே நீங்கள் வந்து கட்டுங்கங்குவான். கல்யாணம் பண்ணி வச்சிங்கனாலும் இது போர் அடிச்சிருச்சு வேற பண்ணி வைங்கங்குவான். இந்த சூழ்நிலை நடக்கக்கூடாது அப்படின்னா இப்போவே ரைட்டான பேலன்ஸ்ட் பேரண்டிங்கை பண்ண ஆரம்பிங்க. அண்ட் வெரி சாரி டு சே திஸ், பேரண்டிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் கோர்ஸ் படிக்கிறதுனாலையோ புக்கு படிக்கிறதுனாலையோ நிறைய பேர்த்துக்கிட்ட ஐடியா கேட்கறதுனாலையோ நம்ம அப்பா அம்மாவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறதுனாலையோ வராது. இட்ஸ் அ செல்ஃப் எக்ஸ்பிரிமெண்டல் மாலிகுல். நம் குடும்பம், நம் குடும்ப பழக்கம், நம் குடும்ப வழக்கங்கிறது நாமளா as a 2 பேரண்ட்டாக உருவாக்கி அதை ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸோட வீட்டில் ஃபாலோ பண்ணால் முடிஞ்சு போச்சு.
யார்கிட்ட இருந்து வேணாலும் இன்சைட்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம், எங்கிருந்து வேணாலும் விஷயங்கள் நீங்கள் கற்றுக்கலாம். பட் நம் குடும்ப வழக்கம், நம் குடும்ப பழக்கம்னு நீங்கள் ஒரு சார்ட் வீட்டில் போட்டு அதை ஃபாலோ நீங்களும் பண்ணி அவனையும் பண்ண வைக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக பேரண்டிங் இஸ் நாட் பாசிபிள் ஃபார் யூ. ஸோ ப்ளீஸ் பி ப்ரிப்பேர்ட் வித் யுவர் கேலண்டர் இன் டூயிங் அ வெரி ஸ்டிப்புலேட்டட் பேரண்டிங். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பேரண்ட்ஸ், இந்தியாவில் இருந்து படித்து போன எத்தனையோ பேர் இன்னைக்கு யூகே யூஎஸ்ல இருக்கிற டாப் எம்என்சி கம்பெனிஸோட சிஇஓவாக இருக்காங்க. இப்போ ரீசெண்டாக ஈவன் லேண்ட் ரோவர் ஜாகுவாரில் கூட இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்கிறது ஒரு இந்தியன் சிஇஓ தான். கூகுளோட சுந்தர் பிச்சை ஒரு இந்தியன் ட்ரிப்ளிகன் சென்னை ஸ்கூலில் படித்த ஒரு இந்தியன் தான், அவரும் ஒரு இந்தியன் சிஇஓவே. அந்த மாதிரி பல டாப் கம்பெனிஸ் என்னால் சொல்ல முடியும், அதே இந்தியன் சிஇஓஸ் தான். எஸ், அப்போ உங்கள் குழந்தையும் அந்த மாதிரி சாதிக்க முடியும், நம்ம எல்லா குழந்தைகளும் அந்த மாதிரி சாதிக்க முடியும்னா அடிப்படை மாற்றம் எங்கே உருவாயிருக்கணும்னா கல்வி திட்டத்தில். பிகாஸ் அந்த சுந்தர் பிச்சையோட 12th ஸ்டாண்டர்ட் எழுதுனது 25 பேர், அதில் ஒரு சுந்தர் பிச்சை இன்னைக்கு தெரியுது. இன்ஃபேக்ட் அவருக்கே மீதி கூட இருக்கிற 24 பேர்த்த பற்றி தெரியாது. அவங்களுக்கு அதே ஸ்கூல் தானே, அதே யூனிஃபார்ம் தானே, அதே டீச்சர்ஸ் தானே, அதே சிலபஸ் தானே. ஏன் ஒருத்தர் சாதனையாளர் ஆனாரு, மீதி யாருமே சாதனையாளர் ஆகல? யாரை பற்றி நம்ம பேசல? In fact, the foundational education of India is changed. நாம் கற்றுக்கும் வழிமுறை A for apple, B for ball, C for cat. Come on children, repeat. Come on children, repeat. A for apple, B for ball, C for cat. இது இல்ல. It's not education. இங்க நம்ம இதை படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து மனப்பாடம் பண்றது, மக்கடிக்கிறது. A for apple, B for big apple, C for சின்ன apple, E for இன்னொரு apple, F for full apple, G for குண்டா apple நல்லா படிக்க கூடாதா? படிச்சா தப்புங்களா? ஏ ஆ இந்த சவுண்ட் எனக்கு தெரிஞ்சா அஸ்வினும் அதே சவுண்டில் தான் வருது, ஆப்பிளும் அதே சவுண்டில் தான் வருதுங்கிற ஒரு புரிதல் இருந்தால் மட்டுமே அந்த குழந்தைனால நீட்டு JEEங்கிற மாதிரியான காம்படேட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுத முடியும். ஏன்னா அந்த எக்ஸாமில் கேட்குற கேள்விக்கு அந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டில் உங்கள் குழந்தை பதில் சொல்லணும் அப்படின்னா அவன் காமாக நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி எந்திரிச்சு போனால் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். அதை விட்டுட்டு 2 வருஷம் 1 வருஷம் போனாலும் பரவாயில்ல, இன்னொரு வருஷம் போனாலும் பரவாயில்லன்னு கோச்சிங்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா அந்த இடத்துல அவனுக்கு ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் வராது. பயமும் பதட்டமும் வீட்டுக்கு வந்து அப்பா என்ன சொல்லுவாங்கங்கிறது மட்டும்தான் மைண்டில் நிற்கும். சாதிக்க மாட்டான், தோத்து தான் நிற்பான். இங்கே அப்பா எப்படி இருக்கணும் அப்படின்னா கையை பிடிச்சி தரன்னு கூட்டிகிட்டு போயிட்டு இந்தாடா நீ பார்த்துக்கோன்னு 18 சொல்கிற அப்பாவா இருக்கக்கூடாது. நீ எத்தனை தடவை வேணாலும் விழு, நான் பின்னாடி தானே நிற்கிறேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிற ஒரு அப்பாவா இருந்தால் மட்டும் போதும். உங்கள் குழந்தையும் சாதனையாளராக வருவாங்கிறது முதல்ல உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும் பேரண்ட்ஸ். I don't want to waste much of your time. இன்னைக்கு நீங்க என்ஜாய் பண்ண வந்திருக்கிற இந்த ஷோ இஸ் ஆல் பட் your child's experiment for the entire year. இந்த வருஷம் ஃபுல்லா அவன் என்ன கம்ப்ளீட் பண்ணியிருக்கான், என்ன அவன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காங்கிறத தான் இங்கே அழகாக ஒரு டான்ஸாகவும் ஒரு ஆர்ட் ஃபார்மாகவும் உங்களுக்கு காட்ட போகிறாங்க. அதோட ஒரு வெளிப்பாடாக தான் இந்த ஆனுவல் ரிப்போர்ட் உங்களுக்கு படித்து காட்டினாங்க. இட் இஸ் a very great pleasure for your child to study in such kind of a prestigious institution where they have create exposure for everything. இங்கே இத்தனை டைப் ஆஃப் எக்ஸ்போஷர் இருக்கு. இதை மட்டுமே கரெக்டாக கிளச் பாயிண்டோட பிடிக்கிற உங்கள் பையனை தட்டி கொடுத்தீங்கன்னா போதும், அவனும் நம்பர் 1 சாதனையாளராக வருவான். இன்ஃபேக்ட் அனைவரையும் நம்மளால சாதனையாளர்களாக மாற்ற முடியும். இஃப் நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் இந்தியா இஸ் ப்ரொடியூசிங் ஆல் த 25 little children in the classroom with the same level of IQ and development, imagine Indians will be ruling the world. Thank you so much for this wonderful opportunity, Dr. Pass. Rolling off. Thank you.